2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர்கள், ஏதோ சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம், அப்படி சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய பிம்பத்தை இங்கே உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். உள்ளபடியே இங்க இருக்கக்கூடிய நிலைமை, பட்டாசு தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரசு, நானுடைய அரசியல் காரணங்களுக்காக சொல்லவில்லை, நாங்களும் போராட்டம் பண்ணோம். எதிர்கட்சியில் இருக்கவங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது ஜனநாயகத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. நாங்க மட்டும் கிடையாது, நாங்க போராட்டம் பண்ணதுக்கு பிறகும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உண்ணாவிரத போராட்டங்கள் இருந்திருக்கிறார்கள். அதுல பொதுவா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஏஐடிசியோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சர்வகட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே கலந்து கொண்டு அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விதிமுறைகளை மீறி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலை மீதும் நடவடிக்கை எடுப்பதை குறித்து யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் முறைப்படி விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே ஆய்வு என்ற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சில்லறை விற்பனையாளர் பட்டாசு தொழில் ஏற்படக்கூடிய விற்பனைகளிலே இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில் நீங்கள் போய் நடத்தக்கூடிய காரணங்களாலே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. நீங்க அடுத்த மழைக்காலம் வரப்போகிறது, மழைக்காலம் வந்தால் இந்த தொழிலை நீங்க நடத்த முடியாது. தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போதே அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பிலே இந்த உற்பத்தியை அவர்கள் செய்தால்தான் தீபாவளிக்கு அவர்களாலே பொருள்களை கொடுக்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் அங்கே அது நடைபெறவில்லை என்பதைத்தான் நான் அரசிற்கு கவனமாக கொண்டு வந்தேனே தவிர, இது இந்த தொழிலை ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பட்டாசு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற காரணத்திற்காகத்தான் எதிர்கட்சிகள் இதற்கான அனைத்து ஜனநாயக வழியிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுத்து வைக்கிறமே ஒழிய இதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். ஜனநாயகத்துல எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனா அதை நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. எல்லாரையும் நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொழிலாளர் துறை அவர்கிட்டயுமே பேசி 2 மணி 3 மணி மேல இருக்க அரசாங்கத்திட்டையும் நம்ம பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதனாலதான் இங்க வந்து அரசியல் பூத்தப்படுது, இது அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இங்க வச்சுக்கிறேன். 2026-27 என்னங்க மாண்புமிகு மதுவிலக்கு ஆயத்திற்கு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கடையானது கடை எண் 11-610 நில பிரச்சனை மற்றும் வாடகை பிரச்சனை காரணமாக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திண்டிவனம் வட்டம் நடுவநந்தல் கிராமத்தின் எல்லையில் 19/8/2026 அன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. மேற்படி கடையின் அருகே பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதுமில்லை. மேலும் இந்த கடையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடியிருப்புகளும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.